பாஜக ஒரே வளர்ச்சியில தான் இருக்கு. அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பூம் வரலன்னு சொல்ல வரீங்களா சார்? அண்ணாமலை வந்த பிறகு நூக்கன் கார்னர் பார்ட்டிக்கு ஒரு வகையான ஒரு பிரபலத்துவம் கிடைத்திருக்கு. அது அண்ணாமலைக்கான பிரபலத்துவமா அவர் மாத்திட்டாரு. அதான் அதோட சிக்கல். ஓகே. அப்ப அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதாவை விட தான் அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்ல வர்றாரு. உதாரணமா சீமானோட ஒரு நல்ல நெருக்கம் காட்டுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ்ல சீமான் அண்ணாமலை கலந்து கொள்கிற கூட்டம். ஆமா. வேற பேச்சு போட்டிக்கு பரிசு கொடுக்குறாங்க. ஆமா. ஒரே மேடையில தராங்க. அப்படின்னா அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் டிசைன் இருக்குல்ல, அதுல பிஜேபியை தாண்டின பொலிட்டிக்கல் டிசைன் சொல்றேன். எஸ். ஓகே. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட ரீதியான அவருடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கு நாம எடுத்துக்கலாமா சார்? அண்ணாமலை தனிப்பட்ட முறையில அவர் ஒரு குறிப்பிடத்தகுந்த அரசியல் தலைவராக உருமாற்றம் பெற்றிருக்கிறார். ஓகே சார். புது கட்சியில ஆரம்பிக்க போறாரா? இல்ல, அப்படி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வரத்தான் செய்யும். என்னன்னா எந்த ஒரு மாநில தலைவரும் எந்த ஒரு தேசிய கட்சியிலையும் பதவி நிரந்தரம் கிடையாது.